அன்பார்ந்த சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் கோவை சுரேஷின் இனிய வணக்கங்கள். கோவை பகுதியை உள்ளடக்கிய பலர் நம்மில் தொழில் நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக மற்றும் வேலை நிமித்தமாக வெளிநாடுக்கு செல்ல நேருகிறது. பலர் வெளிநாடு செல்லும் நேரத்தில் நம் முன்னோர்களும் நம்மும் வாங்கி இங்கே சேர்த்து வைத்த சொத்துக்களாகட்டும், வீடுகளாகட்டும், கட்டிடங்களாகட்டும், அவை அனைத்தையும் பராமரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். சரி, வெளிநாட்டில் இருக்கும் நம் சொத்தை எவ்வாறு பராமரிப்பது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. உதாரணமாக, நம்மிடத்தில் காலி இடம் இருக்கலாம், தோட்டம் இருக்கலாம், பூமி இருக்கலாம், வீடு இருக்கலாம், வணிக வளாகம் மற்றும் பல சொத்துக்கள் இங்கே இருக்கலாம். இதுவரை நம் முன்னோர்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் நமக்காக பல வழிகளில் உதவி நம் சொத்தை பாதுகாத்து வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் சில காலத்திற்கு அவர்கள் நமக்கு உதவ முடியும். அவர்கள் காலம் முடிந்து பிற்காலத்தில் நம் சொத்தை பராமரிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வரும் பட்சத்தில் அவர்கள் வாரிசுகளோ மற்றவர்களையோ நாம் நாட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அப்பொழுது நாம் என்ன செய்வது? நிச்சயம் மாற்று வழி தேடியே ஆக வேண்டும். அந்த மாற்று வழிதான், யாராவது நமக்கு தெரிந்தவர் ஒருவர் நம் சொத்தை பராமரித்தால் என்ன, அப்படி பராமரிக்கும் பட்சத்தில் என்னென்ன வேலைகள் அவர் நமக்காக செய்து கொடுக்கலாம். உதாரணமாக சொல்ல போனால், நம்மிடத்தில் ஒரு காலி இடம் இருக்கிறது, அதற்கு வேலி போட வேண்டும், மாற்றாருடைய ஆக்கிரமிப்பு இல்லாமல் அதை தவிர்க்க வேண்டும், தடுக்க வேண்டும். மேலும் சொத்து வரி கட்ட வேண்டும். வீடு என்று இருந்தால் அதற்கான பெயிண்டிங் வேலைகள், பிளம்பிங் வேலைகள், எலக்ட்ரிக்கல் வேலைகள், இதர ரிப்பேர் வேலைகளை நாம் செய்தே ஆக வேண்டும். பழுதுகளை சரி செய்ய வேண்டும், பராமரிக்க வேண்டும். வாடகைக்கு கொடுத்த வாடகையை சரியாக கொடுக்காவிடின் அதை கண்காணித்தல் போன்ற பல வேலைகளை நாம் செய்தாக வேண்டி இருக்கிறது. இதை நாம் வெளிநாடு இருந்து கொண்டு எப்படி செய்வது என்ற கேள்வி நம்மிடையே பலருக்கும் எழுவது இயற்கை. உதாரணமாக சொன்னால், என் உறவினர்களும் என் நண்பர்களும் இது போன்ற உதவியை பல நாட்களில் பல சமயத்தில் என்னிடத்தில் நாடி உள்ளார்கள். அவர்களுக்காக கடந்த சில வருடங்களாக எல்லா உதவியும் நானே செய்து கொடுத்தேன். அப்பொழுதுதான் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஏன் இந்த உதவியை எங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும், அதாவது வெளிநாடு வாழ் எங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடாது என்று கேட்டார்கள். அந்த எண்ணத்தில் தோன்றியது தான் இந்த சர்வீஸ். உதாரணமாக சொன்னால், நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் எங்களுடைய டீமை வைத்து இங்கே செய்து கொடுப்போம். இது உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகரமாக இருக்கும். புகைப்படமாகவோ வீடியோ கிளிப்பிங் மூலமோ, செய்வதற்கு முன் செய்த பின் போன்ற விவரங்களை உங்களுக்கு தெளிவாக நாங்கள் அனுப்பி வைப்போம். இதற்கான சர்வீஸும் மிகச்சிறந்த முறையில் நடக்கும். அதாவது, நீங்கள் எங்களிடம் புக் செய்த உடனே குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் உங்கள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று ஒரு அசஸ்மெண்ட் செய்து அதற்கான கொட்டேஷனை உங்களிடம் தருவோம். அவ்வாறு கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அங்கே என்ன வேலை செய்ய வேண்டும் என்ற விவரம் தெரிந்துவிடும். அதன் பிறகு உங்கள் அனுமதியுடன் அந்த வேலையை நாங்கள் சரியான நேரத்தில் முடித்து கொடுத்து அதன் புகைப்படத்தையும் எடுத்து அனுப்புவோம். இது போன்ற பல சர்வீஸ்களை உங்களுக்கு நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். நீங்கள் மேலும் விவரங்களுக்கு kksindia.com என்ற வெப்சைட்டின் மூலமாகவும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதை பற்றிய நிறைய விவரங்களை நீங்கள் அறிய வேண்டுமானால் kksindia.com என்ற வெப்சைட்டிற்குள் சென்று உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.